இந்த மாதிரி ஒரு கருவாடை சமைச்சா கருவாடு சாப்பிடக்கூடிய ஆசையே பேரும் அப்படியே குப்பையில தான் போட்டேன் மக்களே. இன்னைக்கு என்னாச்சுன்னா பையன் இப்பதான் ஸ்கூலுக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கு முன்னால சளி பிடிச்சிட்டு பார்த்துக்காங்க. இங்க மழையும் கிளைமா கிடக்க, அதனாலயோ அப்புறம் புது ஸ்கூல் போறனாலயோ என்னதுன்னு தெரியல. அந்த ஆராய்ச்சியா அப்புறமா பார்த்துக்கலாம். என்னத்தையாவது ஒன்றை சமைச்சிட்டு பிள்ளைகள் கூடயே ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கழியாத டைம் பிள்ளைகள் வந்து அம்மா அம்மா அம்மான்னு நம்மளையும் பக்கத்துலேயே இருக்க வச்சிருவாங்க. அதனால இன்னைக்கு வந்து நியோனாக்கு ஃபேவரட்டான உளுந்தங்கஞ்சி தான் பண்ணேன். ஆனால் அவள் வந்து காலையிலேயே அதை வச்சுட்டோன்னா காலையிலேயும் சாப்பிட்டு மத்தியானத்துக்கும் கொண்டு போயிடுவா. மிச்சம் ஒண்ணுமே வைக்க மாட்டா. அவளுக்கு நல்ல ஃபேவரட் ஃபுட் ஆகும். அவளுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து சூப்பரான உளுந்தங்கஞ்சி ஒன்று வச்சேன். அதுக்கப்புறமா காய்ச்சல்கார பையலுக்கு நம்ம சமையல் பண்ணணும் பத்தியலா. அவனுக்கு வந்து கடை சாம்பாரும் அப்புறமா இட்லியும் தான் அவிச்சு வச்சாச்சு. காலையிலே 2 இது நிறைய அவிச்சாச்சு. அவன் எங்கே சாப்பிடும், அவன் பேர சொல்லி நம்ம தான் சாப்பிடணும் மக்களே. அவனுக்கு வைக்கிறது ஃபுல்லாக நம்ம தான் சாப்பிட்றது. அவன் பாருங்க எலும்பு தொழியமாக தான் இருக்கான். நான் தான் பருத்துட்டே போகிறேன். எனக்கு காலையில் நைட்டு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். மதியான நேரம் ஆனாலே ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பிடணும். நாக்கு கிடந்து துடிக்கும். அன்னைக்கு வந்து நெத்தலி கருவாடு வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா மக்களே. ஆன்லைன்ல இருந்து ஒரு வகைக்கும் உதவாது. ஒரே இந்த போச்சை வாடை அந்தால அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து வாழை கருவாடை எடுத்து ஒரு தொக்கு போல வச்சு கஞ்சி கூட வச்சு குடிச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்துக்காங்க. உளுந்தங்கஞ்சி கூட அந்த வாழை கருவாடு தொக்கு வேற லெவல் மக்களே.